ஹலோ வியூவர்ஸ். நிறைய பேர் நல்ல காலேஜஸில் வந்துட்டு படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸில் இருப்பீங்க. ஸோ முக்கியமாக இந்த விஐடி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு எப்படிப்பட்ட காலேஜ்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காலேஜில் நீங்கள் ஈஸியாக ஒரு கோர்ஸ் அட்மிஷன் ஆகலாம் அப்படின்னா அது என்ன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் எம்டெக்கு. ஸோ இந்த எம்டெக் இன்டெகிரேட்டட் வந்து உங்களுக்கு ஒரு 5 இயர் கோர்ஸ்லேருந்து வரும். ஸோ எப்படி சார் இந்த கோர்ஸில் இந்த காலேஜை நம்ம எடுத்து படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸ்க்கு மெயினாக நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்துட்டு எழுத தேவையில்லை. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்துட்டு இந்த இன்டெகிரேட்டட் எம்டெக் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி எம்டெக் இன்டெகிரேட்டட் கோர்ஸ்க்கான அட்மிஷன் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ எப்படி சார் இந்த இன்டெகிரேட்டட் எம்டெக் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் அட்மிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு அது கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுங்க. ஸோ மெயின் திங் ஃபஸ்ட்டு விஐடி வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்துட்டு இந்தியாவிலே உங்களுக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் டாப் 5th ரேங்கிங்கில் வந்துட்டு வர ஒரு காலேஜ். ஸோ அவ்வளோ ஒரு பெட்டரான காலேஜ். ஸோ ஒரு ரொம்பவும் நிறையா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னு பார்த்தா இந்த விஐடி சொல்லலாம். அதே மாதிரி இந்த விஐடி காலேஜில் இருந்து பாஸ் அவுட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸை மேஜரான கம்பெனிஸ் எல்லாருமே ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி நார்மலாக நீங்கள் இப்போ ஒரு யூஜி கோர்ஸ் 4 இயர் பண்ணிவிட்டு அகெயின் அனதர் ஒரு பிஜி பண்ணணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அனதர் ஒரு 2 இயர்ஸ் வரும். ஸோ கம்ப்ளீட்டாக 6 இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் யூஜி ப்ளஸ் பிஜி ஒரு இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா. பட் இந்த இன்டெகிரேட்டட் எம்டெக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 5 இயர்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோர்சஸில் நீங்கள் எது சூஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக 5 இயர்ஸ் படித்தா போதும். உங்களோட ரெக்ரூட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அவைலபிளாக ஆகிடும். ஸோ ஏன்னா நீங்கள் விஐடியில் படிக்கிறீங்க அப்படின்னால. இப்போ எப்படி சார் இந்த இன்டெகிரேட்டட் எம்டெக் வந்துட்டு அட்மிஷன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அதே சமயம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எதுவும் எழுத தேவையில்லை. இஃப் சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எழுத போகிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 1 lakh ரேங்க்குக்கு எபோவ் இருக்கிறீங்க அப்படின்றது உங்களாலேயும் எம்டெக் வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ ஏன் அப்படின்னா 1 lakh ரேங்க்குக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் கவுன்சிலிங் உள்ளேயே வர முடியும். அப்படி இருக்கும்போது 1 lakh ரேங்க் வந்துட்டு சப்போஸ் என்னால் வர முடியல, என்னால் பிடெக் வந்து பண்ண முடியல நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த எம்டெக் இன்டெகிரேட்டடை உங்களால் சூஸ் பண்ண முடியும். இதுக்கு எந்த விதமான ரேங்கிங்ஸும் வந்துட்டு தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இதோட ஃபீஸ் இன்னும் அதர் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது பேசிக்காக நம்ம விஐடி பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். எஸ், இங்கே நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி என்ஐஆர்எஃப்லும் உங்களுக்கு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 10th நம்பரும், இன்ஜினியரிங் ரேங்கிங்கில் 11th, ரிசர்ச் ரேங்க்கில் 13th, அதேமாதிரி ஓவராலாக உங்களுக்கு 19th ரேங்க் சொல்லியிருக்காங்க. ஸோ இனோவேஷன்லேயும் பார்த்தோம்னா 11 to 50 பேண்டுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நேக் சர்டிஃபிகேட்லாம் பார்த்தோம்னா A++லேயே வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷாங்காய் ரேங்கிங்லேயும் இந்தியாவிலே ரேங்க் 2ல் வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ உங்களுக்கு ரேங்கிங்ஸ் வந்துட்டு இந்த காலேஜ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா இங்கே அந்த குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இங்கே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜஸ்லையும் இவ்வளோ ரேங்கிங்ஸ் வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ இது இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் என்ன கேம்பஸ் இருக்குது அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விஐடி வேலூர் இருக்குது, அதே மாதிரி விஐடி சென்னை, அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்லையும் ஒரு கேம்பஸ் போபால்லையும் இருக்குது. ஸோ எங்கெங்கே என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படின்றதையும் இந்த ப்ரொக்யூர்லேயே உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் இன்டெகிரேட்டடுக்கு மெயினாக என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் இருக்கோ இந்த கோர்ஸ் எல்லாமே உங்களால் சூஸ் பண்ண முடியும். ஸோ மெயின் திங், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ விஐடி அப்படின்னாவே எக்ஸாக்டாக நீங்கள் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. பட் இந்த எம்டெக் இன்டெகிரேட்டடுக்கு வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாகவே நீங்கள் 5 இயர் வந்து படிக்கலாம். பட் ஒரு சில மேஜரான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் வந்து பார்ப்போம். ஸோ அதை பார்த்து தான் உங்களோட அட்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும். மினிமம் ஆஃப் 70 to 80% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் 12th வந்து எடுத்துருக்கணும் டோட்டலாக. அதுதான் ஒரு முக்கியமான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள்ஸ் வந்து இருக்குது. அதை எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்தராக எஸ், நான் இப்போ சொல்லிகிட்டே இருந்த மாதிரி இங்கே நீங்கள் ஜென்ரல் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்துக்கலாம். ஸோ 70% வந்து பிசிஎம்மில் வந்து கேட்டிருக்காங்க.
அது மெயினாக என்ன மாதிரியான கேம்பஸ்க்குன்னா விஐடி வெள்ளூர் அண்டு விஐடி சென்னை, இது ரெண்டுத்துக்குமே 70% அக்ரிகேட் இன் பிசிஎம். அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் எனக்கு ஆந்திர பிரதேஷ் ஆர் விஐடி போபாலில் கூட கிடச்சா ஓகே அப்படின்னு நினச்சிங்கனாலும் அங்கேயும் நம்ம அட்மிஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு பிசிஎம் வந்து 65% இருந்தால் போதும். ஸோ இதில் நீங்கள் எஸ்சி எஸ்டி இல்லைனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இல்லை லடாக் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து நீங்கள் வரீங்க, அங்கேருந்து படிக்கணும்னாலும் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிஎம் பர்சன்டேஜும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்துருக்கலாம், 2005 அந்த இயர்க்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் இந்த கோர்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபீஸ் கேட்டகரியும் உங்களுக்கு இங்கே வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதன் பொறுத்து தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான மார்க்ஸ் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே அப்ளை பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் தான் வச்சுருக்கீங்க, எனக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனடியாக டிஸ்கிரிப்ஷன் நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இன்னும் ஃபர்தரான டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் என்ன உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். ரைசிங் ஸ்டார் கரியர் கைடன்ஸ். இன்னும் ஃபர்தர் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் ரிலேட்டடான கிளாஸஸ்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் டிஎன்இஏ கவுன்சிலிங் ரிலேட்டடான டவுட்ஸ் எது இருந்தாலும் அதர் நிறைய மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் தமிழ்நாடு as well as பெங்களூரில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனி கோர்ஸ் ஈவன் மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எதாக இருந்தாலும் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.